அண்ணே கார்த்திகன் எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். இதுவரையும் கடவுள் பேர் சொல்லி நல்லாதான் இருக்கேன். அவன் செயல். காலையிலே வரணும்னு நினைச்சேன். பிஸியா இருப்பியா? லேட்டா வந்திருக்கோம். மக்கள் பூரா வேலைக்கு போறதுனால நம்ம கடையை தான் எதிர்பார்த்து வந்துடுறாங்க. சரி சரி சரி. 6:45 ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன ஓய்வுக்கு ரெஸ்டா கிடையாது. இடமே இல்ல. சரி சரி சரி. வேற எப்பனே வந்தியா பம்பாய்க்கு? பம்பாய்க்கு வந்தது 89 வந்தேன். சரி. வந்து முறுக்கடையில வேலை பார்த்தேன் 50 ரூபா சம்பளத்துக்கு. சரி. அதுக்கப்புறம் அப்படியே வேலை செஞ்சு ரோட்ல கடை வியாபாரம் பார்த்தேன். அதுக்கு பிறகு மிக்சர் கம்பெனி கார்த்திக் நாராயண் மிக்சர் கம்பெனி ஓடிச்சு. சரி 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 சரி. அதுக்கு பிறகு அது விட்டுட்டு இந்த லைன்ல அப்படியே இந்த வியாபாரம் போட்டா ஓடுமே இதுல வந்து போட்டேன். சரி சரி. இதுல போட்டு 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆயிட்டா? 12 வருஷத்துல மக்கள் சொல்ல பயங்கரமா இருக்கு. வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா? வியாபாரம் கொடுக்கதான் வெளியே வேணும். சரி சரி. 4 பேரை வச்சு வேலை செய்யணும். சாமா மால் ரெடி பண்றது நம்ம தான். கைராசின்னு ஒண்ணு வேணும்ல. சொந்த ஊர் என்னன்னா? சொந்த ஊரு பரப்பாடி பக்கம் பெரியானாங்குடி இருக்கு. நம்ம ஊர் பக்கம். நான் விளைக்க போனது 6 தேதி. சரி சரி சரி. என்ன ஒரு 5-6 வருஷம் இந்த வியாபாரத்தை பாக்கணும். அதுக்கப்புறம் ஊர்ல ஹோட்டல் திறந்துட்டு அங்க போயிருவேன். யார்கிட்ட கொண்டு போய் இந்த இடத்த யார் வேணாலும் வச்சுட்டு போட்டோம். நான் சம்பாதிச்ச மாதிரி என்ன வர்ற இளைஞர்கள் சம்பாதிக்கணும்ல. எனக்கு வயசாகும்ல. ஆமா. காசு வருதுன்னு கிழட்டு பேருக்கு இந்த வேலை தேவையா? எப்படி இட்லி தாங்க வயசான பிறகு விட்டுட்டு எவ்வளவு இளைஞர் வருவான் அவன் நல்லா இருக்கட்டும்னு பேசிட்டே இருக்கணும். நான் சாவரேன் இதுதான் பண்ணுவேன். செட்டு சுடுகாட்டுக்கு தான் போகணும். எத்தனை மணிக்கு கடையை திறப்பியா? 6:45. சர்ச்சு மாசு இருக்கும். சரி. இந்த ஆர்சி சர்ச்சு முன்னாடி இல்ல அதனால. சரி சரி சரி. அவங்களுக்கு காலையில நம்ம கடை திறந்த உடனே அவங்கதான் நமக்கு போய் பண்ணுவாங்க. சாமிகிட்ட கும்பிட்டு புண்ணியத்தை நம்ம கட்டில கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு அப்படியே மக்கள் போவாங்க. அதுல இருந்து ஓடிக்கிட்டு நீங்க பிளேட் கழுவி தர வேண்டி இருக்கும் எங்களுக்கு. சரி சரி. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பைசா கம்மியா கொடுக்குறீங்க? ஆமா ஐயா, நானே பம்பாய்க்கு ஒர்க் இல்லாம தானே வந்தேன். சரி சரி. 10 ரூபாய்க்கு வர அந்த பிள்ளைங்க எப்படி சாப்பிடும்? நம்ம அன்னைக்கு எந்த சூழ்நிலையில வந்தோம். சரி என்ன இருக்காரு என் பையன் இருக்காரு இவனுக்கு நான் என்னத்தை கொடுக்க 50 ரூபாய் கொடுக்க 40 ரூபாய் செலவாகுது. 10 ரூபாய் வச்சுட்டு என்ன சாப்பிடும்? என்ன மாதிரி ஏதாவது ஒரு இட்லிக்காரன் இருக்கானு ரோட்ல பார்க்க மாட்டானா? எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா? செஞ்சாதானே சோறு கிடைக்கும். உழைப்பு சரி ஓடிக்கிட்டே இருக்கவனுக்கு பாதை வந்துகிட்டே இருக்கும். பயந்து நின்றுட்டாருன்னா அவனுக்கு பாதையே கிடையாது. எங்க அப்பா சண்டை போட்டு சொல்லிட்டு 35 பேருக்கு வேலை கொடுத்தேன். இப்ப நாங்களே வேலை செய்யறோம். உண்மையிலே பள்ளிக்கூடத்துக்கு போலையா? 1ஆம் கிளாஸ் கூட போலையா? நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேயா. சரி. ஒண்ணுலே 4 வருஷம் இருந்தேன்னா சரி சரி. டீச்சரே அழைச்சு விட்டான். வேலைக்கு போனது 6 தேதி. அதனால அங்க சோற போடுறாங்க. சோற போட்டாங்கன்னு அந்த ஸ்கூல்ல போய் சோத்தை சாப்பிடுவேன். கரெக்டா வந்துடுவேன். எங்க டீச்சரும் ரொம்ப நல்ல வந்துச்சு. ஏன்னா அது ஒரு சீன சர்ச்சு சேர்ந்த ஸ்கூலு. முத்துவஸ்லாபுரத்துல இருக்கு. திருச்செந்தூர் பக்கம் 6 நேரில. சரி சரி சரி. அதனால நம்ம சோத்துக்கு தான் சொந்தக்காரன். அதனால பம்பாய் வாரத்துல ஒரு நாள் லீவ் உண்டா? இப்படி வீக்கா உங்களுக்கு? மக்கள் சாப்பிடுவதற்கு என் மகிழ்ச்சி இருந்தது. லீவே கிடையாது. லீவு கவர்மெண்ட் ஹாலிடே என்னைக்கே ஒரு நாள் கூட கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு லீவ் இருக்கலாம். ஆனா எனக்கு லீவு கிடையாது. அப்படியா? தீவிரமா உழைச்சிட்டே இருக்கலண்ணே. மே மாசம் 15ஆம் தேதி ஊருக்கு போவோம். ஜூன் மாசம் 6ஆம் தேதி ஊர்ல இருந்து வருவோம். அப்போ கடைக்கு லீவ் உண்டா? அப்படி கடைக்கு லீவ் கிடையாது. கிடையாதுண்ணா? கடையை நானும் ரோபோ மாதிரி. கார்த்திகண்ணே, ஒரு பிளேட் இட்லி வடை எவ்வளவு? 2 இட்லி 2 வடை 25 ரூபா. நாம என்னத்தை கொண்டுட்டு வந்தா நிறைய சம்பாதிச்சு கொண்டு போய் வைக்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எவ்வளவுண்ணே? 2 வடை 10 ரூபா, 4 வடை 20 ரூபா. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோட்டா வச்சிருப்போம். கோட்டாவோட முடிஞ்சு மாதிரி எக்ஸ்ட்ரா. இத்தனை வருஷம் வியாபாரம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாதா? நீங்க பெரிய ஐபோன் எல்லாம் வாங்கி வைக்கலாம். பையன் போன் வச்சிருக்காங்க. ஐபோனு பட்டன் போன் வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. எவ்வளவு சம்பாதிச்சாலும் எளிமையா இருக்குல்ல? சிம்பிளாட்டுக்கு போகும்போது எளிமையா தானே போனோம். நாம வயசான காலத்துல பந்தா பண்ணி என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு இப்ப வயசாயிட்டு சின்ன வயசு தானே, கல்யாணம் முடியாத ஆள் மாதிரி தான் இருக்கு. பார்க்க சிவமா இருப்பேன். ஆனா பேஸ்மெண்ட் மனசு சின்ன வயசு தான். சரி சரி. பேஸ்மெண்ட் கொஞ்சம் உடல் வயசான மாதிரி இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். அது போட்டுட்டே இருந்தாதான் முடியும். போடலன்னா யானை. அவர் 2 பிளேட் சாப்பிடுவாருல. நீங்க என்னைக்கா வாங்க, நான் சினிமா சைடு ஹீரோட்டினே நிறைய வருவாரு. அவ்வளவு நாள் பிடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நிறைய வருவாரு. மராட்டி சீரியல், ஹிந்தி சீரியல். சரி சரி சரி. நிறைய
உங்க டேஸ்ட் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஐயோ ஆ? கடவுளோட ஆசீர்வாதம். இதை நாம செய்யறோம்னு எதையும் சொல்ல முடியாது. ஆ, நம்ம உழைப்பு இருக்குல்ல. நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கணும். அதுக்காக நம்ம காசு மட்டும் சம்பாதிக்கணும் நினைக்கூடாது. தென்னோட ஆமா. நிறைய பேர் காசு தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத தவிர நல்லா பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமா 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 ஆமா. கட்டியா வச்சு குடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது. ஆமா. இங்க எல்லா பக்கமும் வந்திருக்கான். 25 ரூபாய்க்கு வடையை வாங்கிட்டு. நம்ம ஊர் சைடுல வடை வந்து ஒரு மாதிரி இந்த தட்டி போடுவாங்களா, நம்ம கொஞ்சம் உருண்டை போண்டா மாதிரி போடுற மாதிரி. அது ரகசியம் என்ன? இதுல போறதுக்கே நேரம் இல்லையே. இங்க இருந்து நான் 2 கையாண்டு தட்டிக்கிட்டு என் நிலைமை என்ன வையா? அதனாலதானே டைம் இல்ல. இதுல வேற தட்டிக்கிட்டு தான் என் நிலைமை படாடா. கிராஜுக்கு வடையே கொடுக்காண்டா. ஆனா ரோடு சைடுல கடை வச்சிருக்கிற அந்த போலீஸ்காரன் தொந்தரலாம் இருக்காதா? அதான் நம்ம அரசியல்வாதினே. அடுத்த வடை சின்னத்துல நான் தான் எம்எல்ஏ லிஸ்ட்ல இருக்கிறான்னு பாக்குறேன். சரி சரி சரி. போலீஸ்காரன் வந்தா 2 வடையை சாப்பிட்டு போயிருவான். துட்டு கேட்க மாட்டானா? பைசா கேட்க மாட்டான். பார்த்தாலே அவங்க கடும் பாவம் படிச்சவன். பச்சை பிள்ளைகிட்ட போய் பைசா கேட்கறதா. பக்கத்துல ஷூட்டிங் கிட்டிங்லாம் நடக்கிறதுனால பார்சல் நிறைய நிறைய போகலாம். அதெல்லாம் பார்சல் எல்லாம் டெய்லி நீங்க வாங்க முந்தி வாங்க. ஷூட்டிங்காரங்க காலையில வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஷூட்டிங்காரங்க டைம் பிடிச்சி 500 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகல. என் கூகுள் பே எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த ஏரியாலே கூகுள் பே 10,000 ரூபாய்க்கு நமக்கு டார்கெட் வரும். எவ்வளவுதான் ஹோட்டல் இருந்தாலும் நம்ம அண்ணா அண்ணான்னு தேடி வராங்களா தமிழ் ஆட்கள? அதாவது ரகசியம் தான். என்ன ரகசியம்? என்ன கைமணம் குளிர அன்னம். கைமணம் குளிர அன்னம். சாப்பாடு கடையில சாப்பிட்டாலே சாப்பாடுனாலே தமிழ்காரங்க தான் ஃபேமஸ் அப்படின்ட்டு வராங்களா? பையாக்காரனுக்கு ரொட்டி தான் போடணும். அவன்கிட்ட இட்லியை போட்டாச்சுன்னா திங்கம்பானா? ஆமா, அவன் ஒரு மாதிரி ரப்பர் மேல தமிழ்காரர் தனியா தேடி வருவான். வடா வடா. மத்தியானம் போய் வீட்டுல போய் படுத்து தூங்கிடுவான். ஆமா ஐயா, தூங்கலன்னா நான் காலையில திரும்ப 3 மணிக்கு எப்படி முடிக்க முடியும்? காலையில 3 மணி. ஐயா அவ ஒரு 5 பேர் சொல்லிட்டு போனாலே. கைசு खाना पार्सल क्या दो ஒரு பிளேட் வடை பார்சல் கொடுப்பா. நம்ம கடையில நின்னா அந்த காலத்து பாட்டுலாம் ஞாபகம் வரும். சரி சரி. ஒரு பெண்ணின் மனசை தட்டு போறவரு மிஞ்சாதுங்க ஓட்டுட்டே இருக்கு. எங்கதான் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் போகும். வந்துட்டாங்க பாருங்க நம்ம நண்பர்கள்லாம். ஆமா. இப்போ ஒரு பிடி பிடிப்பான பாருங்க இவரை எப்படி புளி மாதிரி பணத்தை வருது பாருங்க. எல்லாம் பிளேட் எடுத்து போடு. தோசை एक चटनी एक सांभर डाला खाई. சாம்பார் சட்னி தெரிச்சு பிச்சை வச்சு ஊத்துற வேத்துல தெரிச்சு சாம்பார் உள்ள ஊத்திராதியும். பிளேட்டை பின்னாடி இடானே அவன். காலையில எலும்புலானே அந்த மாவு எல்லாம் ரெடி பண்றது கார்த்திகனா? ஐயா ரெடி பண்ணணும்லையா? ஆமா, காலையில எழும்பணும். வீட்லயும் ஒரு சில 2-3 பேர் வேலை செய்ய வேண்டி இருக்குமே. சிங்கம் சிங்கம் சிங்களாதான் வேலை செய்யும். சிங்களாதான் வேலை செய்யும். ஏன்னா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்கலா தான் வரும். காலையில எழுப்பி மாவுலாம் அரைக்கணும்னா அவர் இப்ப பருப்பு இவரும் அரைச்சிருவாரு. சரி சரி. அவர் கொஞ்சம் இட்லி அடிக்கி தருவா. சரி சரி. ஆமா ஆமா. சாப்பிட போட்டு கொடுங்க. அவன் அண்ணா கூட்டத்தையும் ஒத்தையில சமாளிக்கணும் பெரிய கஷ்டம் தானே. 3 பேர் இன்னைக்கு அப்பவே நாளைக்கு வாங்கினேன். 6 பேர் நின்றாலும் சரி சரி. கரண்டி சட்டி கிளியும் சாப்பிட விடுங்க. உங்களை நம்ம இங்க உள்ள ஆட்கள்லாம் பெரிய உழைப்பாளி சொல்றாங்க. ஆமா, உழைப்பாளி. அந்த அளவுக்கு பேர் எடுத்து வச்சிருக்கல உழைப்பாளி. பாம்பேக்கு வர முடியல. ஆனா சொந்த வீடு எல்லாம் இருந்துச்சா இல்ல வாடகை வீட்டுலாம் இருந்தீங்களா? எப்படி சொந்த வீடு இருந்தா நான் ஐயா இங்க வாரு. வாடகை வீட்டுல இருந்தா எங்க அப்பா பம்பாயில தானே இருந்திருக்கணும். ஆமா, வாடகை வீட்டுல இருந்தலான்னு கேட்க. ஆமா. இப்போ என்ன ஒரு 2-3 வீடு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, அப்பதான் தெரியும். என்ன எத்தனை வீடு வாங்கிருக்கீங்க? எத்தனை புல்லட் வாங்கிருக்கீங்க? 3 புல்லட். சரி. ஒரு 10 ஏக்கர்ல நஞ்ச குஞ்ச. சரி. இதெல்லாம் போய் சொன்னா இன்கம் டேக்ஸ் ரேட் தான் வரும். இல்ல வராது. இன்கம் டேக்ஸ் ரேட் தான் வரும். இல்ல வராது. ஆனா இன்கம் டேக்ஸ் ரேட்லாம் வராது. சொல்லுங்க. வருடத்துல எத்தனை வீடு இருக்கு? வருடத்துல 2 வீடு. சரி. மால்வண்டியில 1 வீடு. மால்வண்டியில பெரிய வீடியா, வருடத்துல சின்ன வீடியா? சரி. சின்ன வீடுலாம் எழுதுறத பாத்தியா ஐயா? இவ்வளவு பிஸியா இருக்கும் போதுல நீங்க நாங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் எல்லாம் பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சர்ப்ரைஸ் பண்றோம். பாய் சொல்லுங்க. பாய்.